சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைகன் போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ் ஏதாவது டவுட்டுகள் இருக்கும் அல்லது நோட்ஸ் வேணும், கவரேஜ் ப்ராப்ளம், ஏதாவது ரெக்கார்ட் என்ன எடுக்கணும், என்ன பிரச்சனை நினச்சிட்டு தான் அந்த யூடியூப்பில் பார்த்தாலும் சரி தான் கமெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது என்ன நேரம் பாடுபடாது. அப்போ இது என்ன பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர், சரியா? எனி டைம் வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக தானே இருப்பேன். அப்போ என்னென்ன மீன் செய்யுங்கன்னா இதுக்கு மெசேஜ் போட செய்யுங்க. அந்த தகவல் நான் சரி அந்த டவுட் நான் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இதெல்லாம் செய்யுங்க, கேட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது நான் விளங்கப்படுத்தக்குள்ளே ஏதாவது விஷயம் டைம் சில பை மிஸ்டேக் ஒட்டிக்கலாம், அதை சில்லணும் டைம் செய்யுங்க. இதில் போட்டு பிடிச்சின்னா அடுத்த கிளாஸில் நான் செய்வேன். அதை திருத்திடும். ஏதாவது கணக்குகள் செஞ்சு கொண்டு போகல சுருக்கில் ஏதாவது மிஸ்டேக் வந்துட்டு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு இல்லைங்க, சரியா? கமெண்ட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நோட்ஸ்கள் வேணும்னாலும் டியூட் ஏதாவது வேணும்னாலும் செய்யுங்க, இதில் கேட்டு எடுத்துக்கோங்க. சரி, நான் அப்போ இந்த நம்பர் 0775038094. அப்போ இதை வந்துட்டு நோட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கோம்னு சொன்னால், அப்போ நம்ம ஈர்ப்பு புலம் அதாவது யூனிட் 5 பார்த்து கொண்டு இருக்கோம். இப்போ அதில் வந்துக்கிட்டு என்னென்ன போகுதுன்னு சொன்னால், முதலாவது என்ன பார்த்தோம்னா நியூட்டன்ட ஈர்ப்பு விதி என்ன ஒன்று பார்த்து அது முடிச்சிட்டோம். அடுத்தது ஈர்ப்பு புல செறிவு சிமோல் ஜி என்ன ஒன்று பார்த்தோம், அதுவும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது மூணாவது இந்தியன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், அடுத்தது மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா ஈர்ப்பழுத்தம் என்றோடு பார்க்க போகிறோம். ஈர்ப்பழுத்தம் அது வந்துட்டு வி என்ற குறியீடால் என்ன செய்வோம்னு சொன்னால் குறிப்போம். சரியா? இந்த ஈர்ப்பழுத்தத்தை எப்படி வரைவிலங்கனப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு துணியை கொண்டு வைப்பீர். துணியை கொண்டு வச்சிடலன்னு சொன்னால் வளர்ச்சி அதை உருவாக்கும். அது வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படின்னு உருவாக்கும்னு சொன்னால் ஈர்ப்பு புலத்தை உருவாக்கும். ஈர்ப்பு புலம் உண்டாயிரம் மீனிங்னு சொன்னால் இந்த புலத்துக்குள்ளே வேறு ஏதாவது துணிகள் வரும்னு சொன்னால் அது துணியை பிடிச்சி என்ன செய்யும், ஈர்ப்பு விசை என்ன செய்வார் கொடுத்து இழுத்து எடுப்பார். அப்படி ஈர்ப்பு விசை தொழில்படுவதால் வந்துட்டு என்ன செய்யும், ஈர்ப்பு புலம் என்ற மாதிரி கட்சி கொண்டிருக்கும். சரி, இந்த ஈர்ப்பு புலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு புள்ளி, நீங்கள் இந்த புள்ளியை எடுங்க, இந்த புள்ளியோ ஏதோ ஒரு புள்ளி எடுங்க. உங்களுக்கு எந்த புள்ளி தோணுப்படுதுன்னு செய்யுங்க, அந்த புள்ளி எடுங்க. ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்து போட்டு அந்த புள்ளியில் என்ன ஈர்ப்பழுத்தம் என்ற ஒரு கேள்வியை காணுமே. அப்போ இந்த புள்ளியை தந்து போட்டு இந்த புள்ளியில் என்ன ஈர்ப்பழுத்தம்னு சொன்னால் இதுக்கு எப்படி வரையறுக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா முடிவெளி போங்க. முடிவெளி என்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு என்ன செய்யுங்க, ஒரு என்னளவா அதோட ஒப்பிட ஒரு முடிவெளி தூரத்துக்கு என்ன செய்யுங்க போங்க. போய் அங்கேருந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 1 கிலோகிராம் துணி விடுங்க. அங்கேருந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 1 கிலோகிராம் துணி விடுங்க. அடுத்துக்கு அங்கேருந்து என்ன செய்யுங்கன்னா இந்த புள்ளியை கொண்டு வாங்க. அப்போ என்ன செய்வோம், நீங்கள் முடிவெளியை போங்க. முடிவெளியை போய் அங்கேருந்து 1 கிலோகிராம் துணி எடுத்துக்கு எந்த புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் கேட்டானா அந்த புள்ளிக்கு என்ன செய்யுங்க, அந்த துணிவை கொண்டு வாங்க. அதை கொண்டு வரக்குள்ள சும்மா கொண்டு வரலாம் இல்லையே, அந்த துணிவை என்ன செய்யணும், இதில் பக்கமாக ஒரு விசையை கொடுக்கணும். கொடுத்து எவ்வளோ தூரம், ஒரு குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்ட்ரா தூரம் என்ன செய்யணும், அசைக்கணும். அப்படி நாங்கள் ஒரு வேலை நடக்கும் ஏன் விசை அதன் திசையில் ஒரு தூரமாக செஞ்சு கொண்டு வரணும். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு வேலை நடக்கும். அந்த வேலையை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த புள்ளியின் ஈர்ப்பழுத்தம் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க கதைக்காங்க. அப்போ இந்த புள்ளியின் ஈர்ப்பழுத்தம் என்னண்டா, இந்த புள்ளியினுடைய ஈர்ப்பழுத்தம் என்றவர் எப்படி இருப்பாரான்னு சொன்னால் முடிவெளியிலிருந்து 1 கிலோகிராம் துணிவடத்துக்கு எந்த புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் கேட்காங்களோ அந்த புள்ளிக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை ஒன்று செய்வது தானே, விசைதாரா செய்து தூரம் ஒரு வேலை ஒன்று செய்வது தானே. அந்த வேலை தான் அந்த புள்ளியினுடைய ஈர்ப்பழுத்தம் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. உதாரணத்துக்கு இங்கே ஐநை போய் ஒரு 5 கிலோகிராம் துணி விடுங்களேன். ஐநை போய் ஒரு 5 கிலோகிராம் துணி விடுங்க. எடுத்துக்கு 5 கிலோகிராம் துணிவை இந்த புள்ளியை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரதுக்கு ஒரு 100 ஜூல்ன்ற மாதிரி வேலை செய்கிறேன்னு இருப்பேன். அப்போ துணி பண்ணுறதால எம்என்ற குறியீட்டில் இருப்பார், வேலைன்றதால அது டபிள்யூ என்ற குறியீட்டில் இங்கே போகுது. வேலைன்றவரும் ஒரு சக்தி தான். அப்போ அதனுடைய அழகு வந்துட்டு ஜூல்ன்ற மாதிரி வரப்போகுது. அப்போ 5 கிலோகிராம் துணி கொஞ்சம் கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு 100 கிலோகிராம் மாதிரி 100 ஜூல்ன்ற மாதிரி வேலை நடந்துருக்கும். அப்போ இந்த புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் கேட்டால் ஈர்ப்பழுத்தம் பண்ணுறவர் யார், 5 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை ஈர்ப்பழுத்தம் இல்லை, 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை தான் ஈர்ப்பழுத்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எடுத்து என்ன செய்யுங்கன்னா அந்த 100 ஜூல் எடுங்க. 100 ஜூல் எடுத்து எவ்வளோ துணியை கொண்டு வந்தேன், 5 கிலோகிராம் துணியை கொண்டு வந்தேன். அதால் பிரிங்க 100 5 வச்சு அவங்களுக்கு என்ன வரும்டா 20. இங்கே ஜூல் இருக்கும், கிலோகிராம் மேலே போய் கிலோகிராம் மைனஸ் பண்ண வரப்போகுது. அப்படின்னு சொன்னால் 5 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு 100 ஜூலண்ட வேலை நடக்குதாமண்டா, 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை நடக்குமாண்டா 20 ஜூலண்ட மாதிரி என்ன செய்யும் வேலை நடக்கும். இந்த அலகும் அதைத்தான் வெளிப்படுத்துது. என்னது, 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு நீங்கள் செஞ்ச வேலை தான் என்னது 20 ஜூலண்ட மாதிரி வேலை செஞ்சிருக்கீங்க. 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை 20 ஜூல் அந்த மாதிரி வரப்போகுது. அப்படி நீங்கள் 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை தான் அந்த புள்ளியோட ஈர்ப்பழுத்தம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த புள்ளியினுடைய ஈர்ப்பழுத்தம் என்ன வைக்கணும்னு சொன்னால் 20 ஜூல்
கிலோகிராம் மைனஸ் 12 மாதிரி கேட்போகுது. அதான் இந்த புள்ளியினுடைய ஈர்ப்பாழ்த்தம். அது நான் வி என்ற குறியீடாக எடுத்திருக்கேன். ஈர்ப்பாழ்த்தம் பண்ணால் வி எடுக்கலாம் தானே எடுத்திருக்கேன். அப்போ ஈர்ப்பாழ்த்தத்தினுடைய அலகு எப்படி வருமெண்டா ஜூல் கிலோகிராம் மைனஸ் 12 இருப்பது. அப்போ வேறுடைய அலகுன்றது எப்படிக்குமெண்டா ஜூல் கிலோகிராம் மைனஸ் 12 மாதிரி என்ன செய்யும் அலகு இருக்கும். சில விஷயங்கள் அலகிலிருந்து என்ன செய்யணும் வலிக்கிடணும். ஜூல் கிலோகிராம் மைனஸ் 12 ஒரு கிலோகிராமை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை ஜூலண்டா வேலை தானே சக்தி தானே செஞ்ச வேலை தானே எப்போது. அப்போ அந்த அலகு வந்துட்டு என்ன செய்வதை வெளிப்படுத்துறா ஈர்ப்பாழ்த்தத்தினுடைய வரைவிலக்கணை தான் செய்து அந்த அலகு மின் செய்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்குது. இந்த புள்ளி ஈர்ப்பாழ்த்த மாதிரி போகுது. சரி, அப்போ செஞ்ச வெத்த மொத்த வேலையை டபிள்யூ வேண்டும் கொண்டு வந்த மொத்த துணிவை எம்மெண்டா செஞ்ச மொத்த வேலையை கொண்டு வந்த மொத்த துணி மேலே பிரிச்சு என்ன செய்ய போகுது உங்களுக்கும் அதனுடைய ஈர்ப்பாழ்த்தம் வரப்போகுது. அப்போ ஈர்ப்பாழ்த்தம் உண்டா வி தானே. அப்போ வி என்றவர் எப்படி ஈர்ப்பாழ்த்தம் வி என்ற எப்படி பாருண்டா செய்கிற வேலை மொத்த வேலையை எடுத்து கொண்டு வர மொத்த துணி வேலை பிரிச்சா உங்களுக்கு ஈர்ப்பாழ்த்தம் கிடைக்கும். அப்போ வேலை எவ்வளோ வருமெண்டா அதை குறுக்கு பேருங்கன்னு சொன்னீங்கன்னா வி எம் என்ற மாதிரி செய்ய போகுது உங்களுக்கு ஒரு வேலை நடக்க போகுது. அதாவது வி என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த புள்ளியில் ஈர்ப்பாழ்த்தம் வின்னு சொன்னால் ஒரு கிலோகிராமை கொண்டு வரதை செஞ்ச வேலை தான் வி. அப்படின்னு அங்கே இருந்து எம் கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்டா வி எம் என்ற மாதிரி வேலை செய்யணும். சரியா, ஒரு மாம்பழத்தில் வேறு 5 ரூபாண்டா 10 மாம்பழத்தில் எவ்வளோ நேரம் செய்யணும் அந்த 10 எடுத்து 5 நேரம் செய்யணும் பெருக்கத்தானே வேணும். அது மாதிரி தான் ஒரு கிலோகிராமுக்கு வி என்றா எம் கிலோகிராமுக்கு எவ்வளோ நேரம் செய்யணும் அந்த வி எடுத்து எம் மேலே பெருக்கணும். அப்போ இவ்வளோ வேலை என்ன செய்ய நீங்கள் செஞ்சிருப்பேர். சரியா, அப்படின்னு சொன்னால் முடிவிலிருந்து நீங்கள் ஸ்மால் எம் துணிவே இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு வேலை செய்வேன்னு கேட்டால் அந்த வேலை வந்துட்டு விஎம் என்ற மாதிரி என்ன செய்ய போகுது இருக்க போகுது. சரி, அடுத்த ஒன்று கேட்கேன். சக்தியை ஆக்கவும் மேலா அழிக்கவும் மேலா அந்த மாதிரி கேள்விப்பட்டு இருக்கும். சக்தியை ஆக்கவும் மேலா அழிக்கவும் மேலாண்டா அது என்ன செய்ய மாட்டா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். உதாரணத்துக்கு இந்த மாக்கரை இன்றைக்கி வச்சுன்னா நிலமட்டத்தில் குறிப்பிட்ட விதத்தில் இங்கே போகுது. அப்போ ஒரு அழுத்த சக்தியை வச்சுக்கிறீங்க கையை விட்டு நான் செய்ய போகுது கீழுக்கு போய் விடும். கீழே போய் இடத்துல போய் மோதக்கூட அவ்வளோ அழுத்த சக்தியும் அங்கே என்னவா மாறும்ண்டா அப்படி இயக்க சக்தியாக கன்வெர்ட் ஆகும். அப்படியே மாறும். இயக்க சக்தி இருந்து கடைசி என்ன செய்யும் நிலத்தில் போட்டோன்னா கடைசி ஓய்வடையுது தானே. அப்போ இயக்க சக்தி இல்லாமல் ஆகுது. அப்போ அந்த இயக்க சக்தி திரும்ப என்னென்று மாறும்னு பார்த்தோம்டா மோதக்குள்ள என்ன நடக்கும் சத்தம் கொண்டு வரும் தானே ஒளி. அப்போ ஒளி சக்தியாக மாறும். மோதலோட தான் செய்யலாம் சம்டைம் வெப்பம் வரலாம். வெப்ப சக்தியாக என்ன செய்ய போகுது மாறப்போகுது. அப்போ இந்த மாக்கரை கீழே போடக்குள்ள சக்தி என்னென்று மாறி போகுதுன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த இயக்க சக்தி ஆரம்பத்தில் அழுத்த சக்தி என்ன செய்யுது இயக்க சக்தியாக மாறி அந்த இயக்க சக்தி ஒளி சக்தியாகவும் வெப்ப சக்தியாக என்ன செய்யுது மாறி போகும். அப்போ சக்தி எப்பவும் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை அடுத்த நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு என்ன செய்யும் இப்படி மாறி தான் போகும். சரியா, அது சக்தி காப்பு தத்துவம் அந்த தத்துவத்திலிருந்து அந்த மெக்கானிக்ஸில் அதுகள் படிச்சுட்டு போயிடும். அதை வச்சு கொண்டு நான் இங்கே ஒரு முடிவெடுக்க அப்புறம் பாருங்கள். இங்கே பாருங்களா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த புள்ளிக்கு நீங்கள் அங்கேருந்து எம் கிலோகிராமை கொண்டு வரணும். எப்பவுமே உங்களுக்கு தெரியணும் அந்த புள்ளியின் ஈர்ப்பு அழுத்தம் வி என்றவர் எப்படி இருப்பாருன்னு ஒரு கிலோகிராமை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை தான் வியாக இருப்பார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எம் கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்ய வேலைன்னு பார்த்துட்டு அந்த வேலை வந்துட்டு விஎம் மறிக்கும். ஒரு கிலோகிராமை கொண்டு வரதுக்கு வி என்ற வேலைன்னா எம் கிலோகிராமை கொண்டு வரதுக்கு நிறைய விஎம் என்ற மாதிரி வேலை செஞ்சுருப்பார். சரி, என்ன நடக்குமுன்னா அந்த வேலை அவ்வளோ வந்துக்கிட்டு ஒரு 100 ஜூல் என்ற மாதிரி வேலை எடுக்குமே. சரியா, என்ன நடக்குமாண்டா நீங்கள் இங்கேருந்து இங்கே அதை கொண்டு வரதுக்கு ஒரு 100 ஜூலோட வேலை செய்யல செஞ்ச வேலை அவ்வளவும் அந்த புள்ளியில் அழுத்த சக்தியாக மாறி நிற்குமா. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 5 கிலோகிராம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியை கொண்டு வரப்போ ஒரு 100 ஜூலன்ற மாதிரி வேலை செய்கிறேன்னு வைப்போமே. 100 ஜூலன்ற மாதிரி வேலை செய்கிறேன்னு வைப்போமே. அப்போ இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை 100 ஜூலும் அந்த புள்ளியில் அதே 100 ஜூல் அப்படி என்னவா மாறுமுண்டா அழுத்த சக்தியாக என்ன செய்யணும்டா மாறி நிற்கும். எப்படி படுத்த இந்த அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாறி இயக்க சக்தி ஒளி சக்தியாக வெப்ப சக்தியாக மாறிச்சலோ அது மாதிரி தான் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை அப்படி என்னவா மாறுமாண்டா அந்த இடத்துல அழுத்த சக்தி அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி செய்யும் மாறி நிற்கும். அதாவது அந்த டபிள்யூன்றதும் அழுத்த சக்தி என்ன ரெண்டும் வந்துட்டு சமனை தானே இருக்கும் பருமனில். ஏன் கொண்டு வரதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சீங்க 100 ஜூல்ன்ற வேலை செஞ்சில்லை. அந்த 100 ஜூல் தான் அப்படி அந்த இடத்துல என்னவா மாறப்போகுது அழுத்த சக்தியாக மாறிக்கப்போ அந்த இடத்துல அழுத்த சக்தி எவ்வளோ வாங்கி முடிச்சுன்னா 100 ஜூல் செய்ய போகுது. சரியா, அப்போ நீங்கள் அந்த எம் தனிவே இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்னு பார்த்துட்டேன்னு சொன்னால் W7 விஎம் என்ற வேலை செய்யணும். செஞ்ச வேலை அவ்வளவும் இன்னும் மாறும் அப்படி அழுத்த சக்தியாக மாறிக்கும். செஞ்ச வேலை அவ்வளவும் அழுத்த சக்தியாக மாறுதாமன்னு சொன்னால் செஞ்ச வேலை விஎம் அப்படி என்ன செய்யும் அழுத்த சக்தியாக என்ன செய்யும் மாறிக்கு நிற்கும். அப்போ அந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சேன்னு கேட்டாலும் விஎம் தான். அந்த புள்ளியில் எவ்வளோ அழுத்த சக்தி இருக்குமென்னு கேட்டாலும் அதுவும் அப்படி கேட்போது விஎம் தான் கேட்போது. அதாவது ஈர்ப்பு புலம் என்ற பாடத்தில்
வேலை என்று சொல்றதும் அழுத்த சக்தி என்று சொல்றதும் ரெண்டுமே பிடிக்க போகுது, ஒரே மாதிரி தான் நிற்க போகுது, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் செய்யணும். காரணம் என்னன்னு சொன்னால் செஞ்ச வேலை தான், வேலையும் அழுத்த சக்தியும் வெவ்வேறு பேர்களாக இருந்தாலும் என்ன செய்யுது, செய்கிற வேலை முழுவதும் அழுத்த சக்தியாக மாறுது. அப்போ வேலை எவ்வளோ வருதுன்ற ஒரு பரிமாண கண்டுண்டா 100 200 எவ்வளோ வருதோ அதான் அப்படி என்ன வரப்போகுது, அழுத்த சக்தியாக மாறுகின்னு செய்ய போகுது, வந்துடிக்க போகுது. ஓகே, இதுகளை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அப்போ நீங்கள் கீழுக்கு நான் நினைக்கிறேன் நம்ம இப்போ இதனுடைய அலகண்டு போட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜூல் கிலோகிராம் -1 வருமானத்தை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதான் துணிவுன்னு சொன்னால் அது ஈர்ப்பு புலத்தை உருவாக்கும். எந்த புள்ளியில் ஈர்ப்பாளத்தங்க காண்போமே அந்த புள்ளிக்கு என்ன செய்யணும், முடிவிலேயே போய் அங்கேருந்து 1 கிலோகிராம் துணிவை இந்த புள்ளியை கொண்டு வாரையில் அப்படி கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை தான் அந்த புள்ளியினுடைய ஈர்ப்பாளத்தம் பண்ணுற மாதிரி கிடைக்கணும். சரி நான் கேட்கணும், இப்போ ஈர்ப்பாளத்தம் பண்ணுறவர் எண்ணிக்கணியமாக இருப்பார், காவிக்கணியமாக இருப்பார். ஏனெண்டா எண்ணிக்கணியம்ண்டா திசை இருக்காது, கூட்டுறதோ கழிக்கணும், ரெடியாக கூட்டி கழிச்சிடலாம். ஆனால் காவிக்கணியம்ண்டா திசைகளை பார்த்து கூட்டணும் கழிக்கணும். அப்போ இங்கே சில டைமில் கூட்டல் கழித்தவர்கள் செய்ய வேண்டி வரும். அப்போ அந்நேரம் என்ன செய்கிற ஒரு கேள்வி வந்தால் என்ன செய்யணும், எண்ணிக்கணியமாக காவிக்கணியம் வழங்கணும். அப்போ ஈர்ப்பாளத்தம் போது என்ன கணியமாக இருக்கும், நான் சொல்கிறேன் 1 கிலோகிராமை கொண்டு வரத்துக்கு செய்த வேலை தான் ஈர்ப்பாளத்தம் பண்ணுறேன். வேலைன்றது யாரு, அது ஒரு சக்தி. வேலைன்றதும் ஒரு சக்தி என்றால் செஞ்ச வேலை தான் ஈர்ப்பாளத்தம் பண்ணி வைக்கணும். வேலை சக்தி இருந்துச்சுன்னா ஈர்ப்பாளத்தம் என்ன வரைக்கணும், அதுவும் வந்துக்கிட்டு ஒரு சக்தியாக தான் வைக்கணும். அப்போ ஈர்ப்பாளத்தம் பண்ண ஒரு மாதிரி வைக்கணும், அவரும் வந்துக்கிட்டு ஒரு எண்ணிக்கணியமாக தான் நிற்கணும். அப்போ அடுத்த நோட் பண்ண வேண்டியது அழகு இப்படி இருக்கும். அடுத்தது இவர் வந்துக்கிட்டு ஒரு எண்ணிக்கணியமாக இருப்பார், இவர் வந்துக்கிட்டு ஒரு எண்ணிக்கணியம் என்ற மாதிரி என்ன செய்வார் இருப்பார். அதை நோட் பண்ணிவிடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கீழே ஒரு எரோமாக்கில் ஈர்ப்பழுத்தம்ண்டா என்ன எழுத போகிறேன், கீழே ஒரு எரோமாக்கில் ஈர்ப்பழுத்தம்னா என்ன எழுத போகிறேன். சும்மா திரும்ப ஒரு சொல்கிறேன், ஈர்ப்பழுத்தத்தை சும்மா பாடமாக்காமல் வழங்கி வச்சுக்க பாருங்கள். எப்படி ஈர்ப்பு புலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு புள்ளிக்கு முடிவில் என்ன செய்யுங்க, 1 கிலோகிராம் தெரியுமா அந்த புள்ளிக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரக்குள்ள ஒரு வேலை ஒன்று செய்வேன், அந்த வேலை அந்த புள்ளி என்ன வைக்க போகுது, ஈர்ப்பழுத்தமாக வைக்க போகுது. அது அப்படியே இல்லைன்னா சரி நான் சொல்கிறேன்னு எழுதுங்க. சரியாக பாடமாக்கணும் இல்லை, கொஞ்சம் வழங்கினேன்னு செய்யும், அது அவ்வளோதான். அது அதில் கேள்வியெல்லாம் கேட்க பொருள் இந்த நம்ம கணக்குகள் அது போகிற வரைக்கும் கொஞ்சம் பார்ப்பேன். நான் முதல் தியரியை கொஞ்சம் முடிச்சு கொண்டு வரணும். அப்போ முதல் நீங்கள் வழங்க வேணும் என்னென்னா சும்மா எதாயும் கொஞ்சம் வழங்கி நோமலாக வழங்கி வச்சுக்கோங்க. அதில் ஆழமாக போட்டேன்னு செய்யலை, ஒரு மாதிரி யோசிக்க தேவையில்லை. அதாவது என்ன நடக்குதுன்றதை பாடமாக்காமல் அதை சும்மா அப்படி தான் கொண்டு வர செஞ்சவங்க உங்களோட மொழி நடையில் ஞாபகம் வச்சுக்கிருந்தாலே போதும், எக்ஸாமுக்கு என்ன செய்யலாம் செஞ்சு கொண்டு போய்த்திடலாம். அப்போ அந்த எரோமாக்கில் எழுதுங்க. ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் ஒரு புள்ளிக்கு கேமரா பிளர் ஆகுது இல்லையே, ஈர்ப்பு புலத்தில் கருதப்படும் ஒரு புள்ளிக்கு முடிவெளியிலிருந்து 1 கிலோகிராம் புள்ளித்திணிவை அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலையாகும். அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலையாகும். சரி, அப்போ இந்த புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் V என்று வைப்போமே. அப்போ என்ன அர்த்தம், முடிவிலிருந்து இந்த புள்ளிக்கு 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு தான் V என்ற வேலை செய்யணும். அப்போ அங்கேருந்து M கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு தான் செய்கிற வேலை V என்றா M கிலோகிராமை கொண்டு வரதுக்கு V தர M இவ்வளோ வேலை செய்யணும். அப்போ உங்களுக்கு வேலை என்றவர் எப்படி இருப்பாருன்னு VM என்ற மாதிரி என்ன செய்யும் உங்களுக்கு வந்திருக்கும். சரியா, அப்போ உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ஸில் V ஈர்ப்பழுத்தமுடைய ஒரு புள்ளிக்கு முடிவெளியிலிருந்து சிமோலம் துணிவை கொண்டு வர செய்யப்படும் வேலை
ரெண்டு போட்டுட்டு கீழே டபிள்யூ சமன் வேலை ஒர்க் தானே டபிள்யூன்னு எடுப்போம் டபிள்யூ சமன் விஎம் அப்படியே போட்டு அதை பாக்ஸ் பண்ணி எடுங்க டபிள்யூ சமன் விஎம் அடுத்தது செய்த வேலை அப்படின்னு மாறப்போகுது அழுத்த சக்தியான் செய்ய போகுது மாறப்போகுது அப்போ அடுத்த பஞ்சில் செய்த வேலை முழுவதும் அப்புள்ளியில் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும் செய்த வேலை முழுவதும் அப்புள்ளியில் அழுத்த சக்தியாகவும் சேமிக்கப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் 100 ஜூல் வேலை செய்கிறேன்னு சொன்னால் 100 ஜூலும் அப்படி என்ன மாறும் அந்த புள்ளியில் அழுத்த சக்தியான் செய்யும் இப்படி மாறிக்கும் சரியா அப்போ வேலையும் அழுத்த சக்தியும் ஒன்றை தான் நிற்க போகுது வேலை விஎம்ன்ற அளவு வேலை செஞ்சால் அப்போ அந்த புள்ளியில் அழுத்த சக்தி எவ்வளோ வைக்க போகுது அதுவும் விஎம்மை தான் நிற்க போகுது அப்போ அந்த புள்ளியில் அழுத்த சக்தி எவ்வளோன்னு கண்டுன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு என்ன வரைக்கும்னு சொன்னால் விஎம்ன்ற தான் வைக்க போகுது சரி வேலை அப்படின்னு செய்தாமல் அழுத்த சக்தியாக மாறுது பிஇண்டா பொட்டன்சியல் எனர்ஜி அதான் பிஇன்னு ஷோட்டாக போட்டிக்கன் அப்போ அந்த அழுத்த சக்தி எப்படி இருக்கும்னு சொன்னால் அதுவும் விஎம்முக்கு சமனாக போகுது அப்போ கீழே பிஇ அழுத்த சக்தி சமன் அதுக்கும் என்ன செய்ய போகுது விஎம் தான் செய்ய போகுது வைக்க போகுது அதை நோட் பண்ணி எடுத்துக்காங்க அழுத்த சக்தி சமன் விஎம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் இன்றைக்கி ஒரு துணியை கொண்டு வைக்கணும் வைப்பேன் வச்சா ஏதோ ஒரு ஹீட் பேப்பரில் உருவாக்க போகுது சரியா இதை எடுத்து நான் ஒரு புள்ளி ஒன்று எடுத்தால் இந்த புள்ளியில் நான் வந்துக்கிட்டு என்ன ஹீட் பழுத்தம் பண்ணி கேட்கணுச்சுன்னா செய்யணும் முடிவெளியே போய் 1 கிலோ துணி அந்த புள்ளியை கொண்டு வரேன் அப்படி கொண்டு வரக்குள்ள வேலை நடக்கும் அது அந்த புள்ளி ஹீட் பழுத்தம் ஆகிக்கும் சரி அந்த நான் ஒரு இது ஒன்றும் இதனுடைய இവിടുത്തെ ஹீட் பழுத்தத்தை V1 எடுக்கேன் உதாரணத்துக்கு அது ஒரு 10 ஜூல் கிலோகிராம் மைனஸ் பண்ண வைப்பேன் அப்புறம் ஹீட் பழுத்தம்னா 1 கிலோகிராம் நீங்கள் என்ன செய்யணும்டா அந்த புள்ளி இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு V1 வேலை செய்யணும் அதாவது 10 ஜூல் மாதிரி வேலை செய்யணும் சரியா அப்போ 1 கிலோகிராம் அந்த புள்ளியிலேருந்து 1 கிலோகிராம் அந்த புள்ளியிலேருந்து இங்கே கொண்டு வரது தான் 10 வேலை செய்யணும்னு சொன்னால் அங்கே இருக்கேன் ஒரு 3 கிலோகிராம் துணியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்டா என்ன செய்ய 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு 10 ஜூல்னு சொன்னால் 3 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலைன்னா 10 எடுத்து 3 நாலு பேருக்கு வேறு இப்போ இங்கே எவ்வளோ வேணும் உங்களுக்கு 30 ஜூல் மாதிரி வரப்போகுது சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் சரியா இப்போ நான் இங்கே ஒரு புள்ளி எடுக்கணும் வைப்பேன் இந்த புள்ளியை ஹீட் பழுத்தம் வேண்டு கொண்டு வைப்பேன் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதே மாதிரி முடிவெளியே போய் அங்கே இந்த 1 கிலோகிராம் துணி வேணும் செய்யுங்க அந்த புள்ளியை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரதுக்கு வேலை செஞ்ச வேலை அந்த புள்ளியினுடைய ஹீட் பழுத்தம் இருக்கும் அது நான் வேறு உண்டு V2 எடுக்கணும் வேறு நம்பர் ஆகிக்கும் 2-3 அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்து அசைச்சி போகிற தூரம் மெஸ்ஸர்னு சொன்னால் நடக்க வேலைன்றவர் எப்படி பாருந்தால் விஷயத்தார அதன் திசையில் அசைஞ்சு தூரம் மாதிரி இருப்பார் இந்த இடத்துக்கு கொண்டு வரதை விட இங்கே கொண்டு வரதுக்கு நீங்கள் இங்கே எவ்வளோ இந்த தூரத்தை விட அங்கேருந்து இங்கே வர தூரம் கூட தானே இப்போ தூரம் கூட வரைக்கக்குள்ள அங்கே நடக்க வேலை மீன் செய்ய போகுது கூட வரைக்கும் அப்போ இங்கே அந்த புள்ளிக்கு 1 கிலோகிராம் கொண்டு வரதுக்கு 10 ஜூல் வேலை செய்யணும்னு சொன்னால் இந்த புள்ளி கொஞ்சம் கூட தூரத்தில் வைக்கத்தால இன்னும் கொஞ்சம் கூட வேலை செய்யணும் சரி ஒரு 20 ஜூல் வைப்பேன் அப்போ 1 கிலோகிராம் கொண்டு வரதுக்கு இங்கே 20 ஜூல் வேலை நடக்குன்னு வைப்பேன் அப்படின்னு சொன்னால் 1 கிலோகிராம் கொண்டு வரதுக்கு செஞ்ச வேலை அந்த புள்ளி ஹீட் பழுத்தம் அப்போ இந்த புள்ளி ஹீட் பழுத்தம் எப்படி இருக்கும்னா 20 மாதிரிக்க போகுது ஓகே சரி இது ஓரளவுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த புள்ளியில் உள்ள ஹீட் பழுத்தத்தை V1 இந்த புள்ளியில் உள்ள ஹீட் பழுத்தத்தை நான் வந்துக்கிட்டு V2 மாதிரி எடுக்கேன் சரி இப்போ நான் கேட்கேன் இப்போ இந்த புள்ளியில் 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு 10 ஜூல் வேலை செய்யணும் அப்போ அங்கேருந்து ஒரு 3 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்னா என்ன செய்வேன் நீங்கள் அந்த 1 கிலோகிராம் கொண்டு வரது 10ண்டா 3 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை 30 ஜூல் மாதிரி இங்கே வேலை செய்யணும் அதை குறியீட்டில் சொல்கிறேன் பாருங்கள் 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு V1 வேலை செய்யணும்னு சொன்னால் ஒரு M கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அந்த வேலை உங்களுக்கு எப்படி இருக்கும்டா V1 M மாதிரி இருக்கும் அந்த வேலையை நான் ஒரு W1 எடுக்கணும் கொஞ்சம் வார் அதே 3 கிலோகிராம் தண்ணினா இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் காணப்போறேன் நான் எப்படி இந்த புள்ளிக்கு 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு 20 ஜூல் வேலை செய்யணும் அப்போ 1 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு 20 ஜூல் வேலை செய்யணும்டா 3 கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அது எவ்வளோ வேலை நடக்கும்னா உங்களுக்கு 60 ஜூல் மாதிரி வேலை நடக்கும்
இங்கே கொண்டு அந்த m கிலோகிராம் 3 கிலோகிராமே இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு 30 ஜூல் வேலை செய்யணும். அங்கேருந்து அதே 3 கிலோகிராம் தனிமே இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னால் 60 ஜூல் வேலை செய்யணும். அதை குறியீட்டில் செல்லப்புறம் பாருங்கள். இந்த புள்ளியில் ஈட்பழுத்தம் V2 வேண்டா 1 கிலோகிராமை கொண்டு வரதான் V2 வேலை செய்யணும். அப்போ m கிலோகிராமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னால் V2m மாதிரி வேலை செய்யணும். அப்போ இந்த புள்ளியில் உள்ள வேலையை நான் W2 எடுக்கணும். ஏன் W = Vm தானே, எடுத்து வச்சுக்கேன். இந்த புள்ளிக்கு நீங்கள் அந்த m தனியாக கொண்டு வரதுக்கு V1m என்ற வேலை செய்யலாம், அதாவது 30 ஜூல் வேலை செய்யணும்னு சொன்னால் செஞ்ச வேலை அவ்வளோ என்னவாக மாறும், அழுத்த சக்தியாக மாறும். அப்போ அந்த புள்ளியில் எவ்வளோ அழுத்த சக்தி இருக்குமென்னு கேட்டால் அந்த புள்ளியில் எவ்வளோ அழுத்த சக்தி இருக்குமெண்டா பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 எடுக்கேன். அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா V1m தான் இருக்கும். இந்த புள்ளியில் எவ்வளோ அழுத்த சக்தி இருக்குமெண்டா எவ்வளோ வேலை செய்கிற இந்த புள்ளியை கொண்டு வரதுக்கு V2m வேலை செய்யணும்னு சொன்னால் செஞ்ச வேலை அப்படி என்ன செய்யும், அந்த புள்ளியில் அழுத்த சக்தி என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. சாரி, P2 எடுக்கணும், அழுத்த சக்தியாக இருக்க போகுது. சரியா? இந்த புள்ளியை கொண்டு வரது செஞ்ச வேலை V1m அந்த இடத்துல அழுத்த சக்தியும் V1m தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தேன், செஞ்ச வேலை தான் அழுத்த சக்தியாக மாறுது. இந்த இடத்துல அதே m தனியாக கொண்டு வரதுக்கு V2m சொன்னால் செய்த வேலை அதே வேலை அப்படி என்ன செய்ய போகுது, அழுத்த சக்தியாக என்ன செய்ய போகுது, மாறி நிற்கும். சரி, அப்போ அந்த m தனிவை நீங்கள் இங்கே வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த m தனி இவடத்தை நிற்க வைப்பேன், இவடத்துலேருந்து இப்போ வீணை கொண்டு வரப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த m தனிவை அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 30 ஜூல் வேலை நடக்கும். அதே m தனிவை அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேலை நடக்கும்னா 60 ஜூல் நடக்கும். இப்போ நான் செய்ய போகிறேன்டா அந்த m தனிவை இந்த 1 புள்ளியிலிருந்து இந்த 2 புள்ளிக்கு இப்படி கொண்டு வரப்போ அந்த m தனிவை சொல்லுங்க. அந்த m தனிவை அங்கேருந்து இங்கே கொண்டு வரது தான் 30 ஜூல் வேலை, அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு 60 ஜூல் வேலை. அப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரது தானே எவ்வளோ வேலை செய்யணும், மேலதிகம் 30 செஞ்சு அப்போவும் தானே. ஏன் இங்கே கொண்டு வரதுக்கு இங்கே 30 ஜூல் வேலை செஞ்சுட்டேன். அப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும்டா மேலதிகம் 30 ஜூல் வேலை செஞ்சால் என்ன செய்யும், போதுமா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்டா இறுதியாக இருக்க அந்த 60 ஜூல்லேருந்து இங்கே இருக்கக்குள்ள இருந்த அந்த வேலை அது எவ்வளவு 30 ஜூலை கழிச்சு அவங்களுக்கு வார அந்த 30 ஜூல் தான் செய்யும்டா இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியை கொண்டு வரது செஞ்ச மேலதிகமான வேலையான்னு செய்யும் இருக்கும். சரியா? அது நான் குறியீட்டில் காய்ச்சிச்சுன்னா இறுதியாக 5 வாரார் அங்கே வேலை எவ்வளவு W2, ஆரம்பத்தில் இருந்த இடம் ஞானி அங்கே வேலை எவ்வளவு W1. சரியா? அப்போ W2லேருந்து W1 கழிச்சு வாரான்னு பிடிக்க போகுது, உங்களுக்கு செஞ்ச மேலதிக வேலையாக போகுது. மேலதிக வேலைண்டா மேலதிக வேலைன்னு போடுவோம்டா டெல்டா W மாதிரி இங்கே போட்டு காட்டுவோம். சரியா? அப்போ டெல்டா Wக்கான இப்படி ஒரு ஹோவேன்னு செய்யலாம், எடுத்துக்கொண்டு வைக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நான் இப்போ எல்லாமே நம்பர் விட்டு போட்டு குறியீடெலாம் கைக்கப்படும். சரி, அப்போ நான் இதெல்லாம் அடிக்கணும் அடிச்சு போட்டு இப்போ சும்மா செல்லுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா ஈர்ப்பு போடுறதுக்கு 2 புள்ளி 1 புள்ளியும் 2 புள்ளி நான் 1 புள்ளியிலேருந்து 2 புள்ளிக்கு என்ன செய்ய போகிறேன் சிமோலையும் துணிவை கொண்டு வர போகிறேன். அப்போ ஈர்ப்பு போடுறதுக்கு 2 புள்ளிகளுக்கு இடையில் ஒரு துணிவு என் விட மாட்டேன் அங்கே இருந்து இங்கே கொண்டு வரப்பேன். அப்படி கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ வேலை செய்யணும்னு கேட்டால் W 1லேருந்து 2 கொண்டு போகக்குள்ள எவ்வளோ வேலை நடக்க போகுது. இறுதியாக நிற்க இடம் இறுதியாக வார இடம் W2, ஆரம்பத்தில் நின்ற இடம் 1 தானே, அங்கே வேலை எவ்வளோ ஒன்றா W1 அதுலேருந்து கழிங்க. W2க்கு என்ன போடலாம்னா V2m கொண்டு போய் போடலாம், W1க்கு என்ன கொண்டு போய் போடலாம்னா V1m கொண்டு போய் போடலாம். அப்போ ஒரு எம்மை பொதுவாக எடுத்துருந்துச்சுன்னா V2 - V1 அங்கே உங்களுக்கு எப்படி இருக்குமாச்சுன்னா எம்மண்ட மாதிரி கிடக்க போகுது. அப்போ இங்கேருந்து 1 புள்ளி 2 புள்ளிக்கு வரக்குள்ள வேலையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும். இங்கே 30 இங்கே 60ன்னுச்சுன்னா மேலதிகமான 30 வந்து அணிக்க போகுது. அது வேலையில் வர மாற்றம், அது டெல்டா W குறியீடாலன்னு செய்வாங்க, போட்டு காட்டுவாங்க. டெல்டாண்டா மாற்றம், W வேலை, வேலையில் வர மாற்றம், அதாவது மேலதிகமான வேலையாக போகுது. அதை வந்துட்டு என்ன செய்யலாம், இப்படியான ஒரு சமன்பாடு மூலம் என்ன செய்யலாம், கதைக்கலாம். வேலையும் அழுத்த சக்தி நான் ஒன்று நினைச்சேன். அப்போ வேலையில் வர மாற்றம் இவ்வளோன்னு சொன்னால் அழுத்த சக்தியில் வர மாற்றமும் அதே ஹோவையால் நான் என்ன செய்யணும்டா தரப்படுது. அதே ஹோவையால் என்ன செய்யணும்னு சொன்னால் தரப்படும். சரியா? இந்த விஷயத்தை என்ன செய்யணும் வழங்கி வச்சுக்கணும். அதாவது நான் சிம்பிளாச்சிலன்மெண்ட் சொன்னால் ஒரு ஈர்ப்பு புலம் இருக்கேன்னு வைப்போமே, ஈர்ப்பு புலத்துக்குள்ளே இப்படி ஒரு ஈர்ப்பு புலத்துக்குள்ளே 2 புள்ளி எடுக்கணும், இவிடத்த ஒரு புள்ளி எடுக்கணும். இந்த புள்ளியை 1 இந்த புள்ளியை 2 எடுக்கணும் வைப்போமே. இந்த புள்ளியினுடைய ஈர்ப்பழுத்தம் V1 இந்த புள்ளி ஈர்ப்பழுத்தம் தான் V2 எடுக்கணும். சரி, இந்த புள்ளியில் இந்த புள்ளிக்கு என்ன செய்ய போகிறேன் நான் நினச்சேன்னா ஒரு சிமோலையும் துணிவை அந்த 1 புள்ளியிலேருந்து 2 புள்ளி கொண்டு வரப்போகிறேன். அப்படி கொண்டு வரக்குள்ள
எவ்வளவு வேலை செய்யணும் அல்லது எவ்வளோ மேலதிகமான வேலை செய்யணும்னு கேட்டால் அது எப்படி முடிஞ்சுன்னா V2 மைனஸ் V1 2 புள்ளிக்குமான ஈர்ப்பாளத்த வேறுபாடு இறுதியாக எங்கே வராரோ அதிலிருந்து ஆரம்பத்தில் இங்கே தான் கழிச்சு கொண்டு போகிற துணி வேலை பெருக்கினா உங்களுக்கு என்ன செய்யணும்டா அது செஞ்ச மேலதிகமான வேலை வரும் அல்லது 1 புள்ளி 2 புள்ளி போகல எவ்வளோ அழுத்த சக்தியில் வந்த மாற்றம் எவ்வளோன்னு கேட்டால் அல்லது எவ்வளோ அழுத்த சக்தி மேலதிகமாக செய்யணும்னு கேட்டால் அதிகமாக பிடிக்க முடியும்னா V2 மைனஸ் V1 இன்டு எம் அதே ஹோவே அலைன்ஸ் செய்யும் அதுவும் தரப்படும் நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்காங்க இது நான் நிறுவி காட்டிக்கேன் இது அவ்வளோவா தேவையில்லை இந்த நிறுவல் தேவையில்லை ஆனால் இந்த கன்செப்ட் என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ கீழுக்கு அடுத்த ஒரு எரோமாக்கில் சொல்லுங்க ஈர்ப்பு புலத்தினுள் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையில் ஈர்ப்பு புலத்தில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையில் சிமோலம் துணிவை இடமாற்றப்படும் போது சிமோலம் துணிவு இடமாற்றப்படும் போது பிரக்கெட்டுக்கு 1 இலிருந்து 2 செல்லப்படும் போது பிரக்கெட்டுக்கு போடுங்க 1 இலிருந்து 2 கொண்டு செல்லப்படும் போது பிரக்கெட்டை முடிச்சுட்டு அப்போ ஈர்ப்பு புலத்துக்குள் 2 புள்ளிகளுக்கு இடையில் சிமோலம் துணிவை இடமாற்றப்படும் போது பிரக்கெட்டுக்கு போட்டிப்பேல் 1 இலிருந்து 2 கொண்டு செல்லப்படும் போது பிரக்கெட்டை முடிச்சுட்டு செய்யப்படும் வேலை 1 இலிருந்து 2 செய்யப்படும் வேலை 2 போட்டுட்டு இதை எழுதி கீழே எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள் அது கீழே எழுதி இதை எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை வழங்குதா இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா போதும் எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள் கீழே அடுத்த பெஞ்சில் இப்போ நீங்கள் 1 புள்ளி 2 புள்ளிக்கு இந்த பாதையில் கொண்டு வரணும் எப்பவுமே சிலார் என்ன செய்வாங்க சிலாக்கள் இப்படியான ஒரு பாதையில் இப்படி கொண்டு வருவாங்க சரியா இன்னும் சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படியே சுற்றி இப்படி ஒரு பாதையில் கொண்டு வருவாங்க இப்படி என்ன பாதையால் கொண்டு வந்தாலும் சரி தான் 1 இலிருந்து 2 வரைக்குள்ள வேலையில் வர மாற்றம் அது அழுத்த சக்தியில் வர மாற்றம் கேட்டால் அது இதே கோவை அப்படியே தரப்படும் என்ன காரணம்டா ஈர்ப்பு புலத்துக்குள்ளே ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு தெளிவாக அசைச்சு கொண்டு போகக்குள்ள அது கொண்டு போகிற பாதையில் என்ன செய்யாதாமண்டா தங்காது அது என்ன பாதையில் வந்தாலும் சரிதான் நேர்கோடாக வந்தாலும் சரிதான் வளைஞ்சு வந்தாலும் சரிதான் சுருளி வடிவ பாதையில் வந்தாலும் சரிதான் என்ன பாதையில் வந்தாலும் சரிதான் இந்த சமன்பாடு பாவிக்கலாம் அது கொண்டு போகிற பாதையில் என்ன செய்யாதாண்டா தங்காது அதை வேணுமெண்டா கீழுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வேணும்னா கீழே நோட் பண்ணுங்கள் கீழுக்கு இது எது இந்த வேலையில் வர மாற்றம் இது கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்குவதில்லை இது திணிவு கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்குவதில்லை திணிவு கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்குவதில்லை